திரு அமித்ஷாவை திரு எடப்பாடி டெல்லியில் சந்தித்து விட்டு திரும்பி அந்த செய்தி வைரல் ஆகிட்டு இருந்த அதே நேரத்தில் அவசரமாக இவர் வந்த பிறகு இங்கிருந்து தமிழ்நாடு பாஜக தலைவரான திரு அண்ணாமலை டெல்லிக்கு பறந்திருக்காரு. அங்கே உள்துறை அமைச்சர் மற்றும் முக்கியமானவர்களை சந்திச்சிருக்காரு. குறிப்பா முக்கிய அமைச்சர்கள் பங்கேற்ற ஒரு நிகழ்ச்சியிலையும் அண்ணாமலை பங்கேற்றிருக்காரு. சிரித்தபடி போஸ்ட் கொடுக்குற அந்த படம்லாம் வந்திருக்கு. அதே நேரத்தில் உள்ளுக்குள்ளார சில அட்வைஸ்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் தகவல்கள் வட்டமடிக்குதுங்க. மிக முக்கியமாக அண்ணாமலை அவர்களுடைய டீமை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய கட்சியை வளர்க்கணும், தனித்த பெரும்பான்மை செல்வாக்க உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மோட்டோவா இருக்கு, எய்மா இருக்கு. அதை ஒட்டி தான் வேலைகள் பார்த்தாங்க. போன தேர்தலில் தோல்வி அடைந்தாலும் கூட கணிசமான அதாவது வாக்கு வங்கி உயர்ந்திருக்கு. இதே மூச்சோடு பயணித்த நிச்சயமாக 2026 தாக்கம் செலுத்த முடியும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வாதமா இருக்கு. இதுல தமிழ்நாட்டில் பாஜக செல்வாக்கை வளர்த்தியதுல அண்ணாமலையுடைய பங்கு அதிகமா இருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ண மாதிரி இருக்கும். அது எதிர்கால அரசியலுக்கும் உபயோகமா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு உள்கணக்கா இருந்துகிட்டு இருக்கு. அண்ணாமலையால இங்க வளர்ந்திருக்கு அப்படின்னு. அதே நேரத்தில் டெல்லியை பொறுத்த வரைக்கும் கட்சி வளர்ச்சி என்பது முக்கியம். அதைவிட கட்சிக்கான வெற்றிங்கிறது ரொம்பவே முக்கியம். சட்டமன்றத்தில் பாஜகவுடைய பிரதிநிதிகள் எம்எல்ஏக்களாக அங்கே போறப்ப அவர்களுடைய பலம் உயரும். சட்டமன்றத்தில் பாஜகவுடைய குரல் ஓங்கி ஒலிக்கும். அதன் மூலமாக இங்கே பொதுமக்கள் கிட்டையும் பாஜகவுக்கான வளர்ச்சி இருக்கும். கட்சியும் ஆட்டோமேட்டிக்காக வளர்ச்சியை சந்திக்கும். பவருக்கு வந்துட்டாலே கட்சியை வளர்க்கிறது ரொம்ப ஈஸி. பவருக்கு தனியாக வந்துட முடியாது. அப்போ அதிமுகவுடைய துணை அவசியம். ஸோ அதிமுகவோடு அனுசரித்து போங்க அப்படின்னும் அட்வைஸுகள் பறந்திருக்கு. ஏற்கனவே அதிமுகவை அட்டாக் பண்ணுறதில்ல. குறிப்பாக லண்டன்லேருந்து திரும்பிய உடனே அதிமுகவுடைய வாய்ஸ்லேயே திமுக தான் அனைவருக்கும் எதிரி அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு அண்ணாமலை. அவை எல்லாவற்றையும் சுட்டி காட்டியிருக்காங்க. ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க டெல்லி டீம். மேற்கொண்டு என்ன சொல்கிறோமோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பறந்துருக்கு அப்படின்னு முதற்கட்டமாக தகவல்களை தட்டி விடுறாங்க கமலாலய சோர்சஸ்.